ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய வசந்த். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்க கோபுரங்களோட பெயர், அது எந்தெந்த லொக்கேஷனை பார்த்து இருக்குது, எந்தெந்த திசையை பார்த்து இருக்குன்றதை பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை பற்றிய அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலையில் 4 கோபுரம் இருக்குது. அந்த ஒவ்வொரு கோபுரத்தோட பேரும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது எந்தெந்த திசையை பார்த்துருக்கு, எந்த கோபுரம் ரைட்டு லெஃப்ட்டு, எந்த கோபுரம் ஃப்ரண்ட்டு, அதை பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 கோபுரம் பெயர் இருக்குது. முதல் கோபுரம் ராஜகோபுரம், இரண்டாம் கோபுரம் திருமஞ்சன கோபுரம், மூன்றாம் கோபுரம் பெரிய கோபுரம், நான்காம் கோபுரம் அம்மணியம்மாள் கோபுரம். இது போல் 4 கோபுரம் இருக்குது. ஃபஸ்ட்டு ராஜகோபுரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ராஜகோபுரம் கிழக்கு பார்த்துருக்கு, அதாவது ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. சூரியன் உதிக்கிற திசையில் பார்த்து இருக்கிறது தான் கிழக்கு. அந்த திசையில் இருக்கிறது கோபுரத்தோட பெயர் ராஜகோபுரம். நெக்ஸ்ட்டு ராஜகோபுரத்துக்கு ரைட் சைடு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரம், சவுத், அதாவது திருமஞ்சன கோபுரம். ராஜகோபுரம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது ராஜகோபுரம்னா அது ராஜகோபுரத்துக்கு ரைட் சைடு இருக்கிறது தெற்கு கோபுரம், அதாவது திருமஞ்சன கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ராஜகோபுரத்துக்கு பின்பக்கம் வடக்கு கோபுரம், வெஸ்ட்டு, அது பெரிய கோபுரம்னு அழைக்கப்படுது. அப்புறம் ராஜகோபுரத்துக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது நார்த் கோபுரம், மேற்கு கோபுரம். அதோட பேர் அம்மணி அம்மாள் கோபுரம். அதனால் இந்த 4 கோபுரத்தோட பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ராஜகோபுரம் இருக்குது. ராஜகோபுரத்துக்கு ரைட் சைடு இருக்கிறது திருமஞ்சன கோபுரம். ராஜகோபுரத்துக்கு பேக் சைடு இருக்கிறது பெரிய கோபுரம். ராஜகோபுரத்துக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது அம்மணி அம்மாள் கோபுரம். இப்போ 4 கோபுரம் இருந்துச்சு திருவண்ணாமலையில், இப்பயும் 4 கோபுரம் இருக்குது. ஆனால் இப்போ மீதி 3 கோபுரத்தை அவங்க லாக் பண்ணிவிட்டு இப்போ ஒரே ஒரு கோபுர வழியாக தான் மக்களை தரிசிக்க கோவிலுக்கு அனுமதி பண்ணுறாங்க. அந்த கோபுரம் ராஜகோபுரம் வழியாக மட்டும்தான் இப்போதைக்கு திருவண்ணாமலையிலேருந்து மக்களை அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு மக்களை உள்ளார அனுப்புகிறாங்க. ஏன்னா க்ரௌட் இஷ்யூஸ்னால க்ரௌட் மேனேஜ்மெண்ட்காக மீதி 3 கோபுரத்தையும் தற்காலிகமாக லாக் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே அந்த கோபுரத்தை சுற்றி இப்போ மக்கள் நிற்கிறதுக்காக ஒரு கூடாரம் மாட்டம் அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் காரணமாக மீதி 3 கோபுரத்தையும் இப்போ டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு திருவண்ணாமலை பற்றி வேறு எதாவது தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.